ஹலோ ஆல். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்கேப்சுலேஷன் இன் ஊப்ஸ். என்கேப்சுலேஷன்னா என்னன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு டெஃபினிஷனாக என்னன்னு நம்ம சொன்னோம்னா, wrapping ஆஃப் டேட்டா அண்ட் ஃபங்க்ஷன் இன் ஏ கிளாஸ். ஒரு கிளாஸ்க்குள்ள நம்ம கொடுக்குற டேட்டாவையும் ஃபங்க்ஷனையும் wrap பண்ணி நம்ம கிரியேட் பண்ணுற ஒரு டேட்டா, அதுதான் நம்ம என்கேப்சுலேஷன். அந்த ப்ராசஸ்க்கு என்கேப்சுலேஷன் சொல்லுவோம். ஏன் நம்ம ஒரு டேட்டாவையும் ஃபங்க்ஷனையும் இப்போ ரேப் பண்ணணும்? இப்போ அந்த டேட்டாவை நான் கொஞ்சம் ப்ரைவசியாக செக்யூர்டாக வைக்கிறதுக்கு நம்ம பப்ளிக் எப்பயுமே யூஸ் பண்ணுவோம்ல, அதுக்கு பதிலாக ப்ரைவேட் ஸ்ட்ரிங் நேம். இப்போ எனக்கு இது ப்ரைவேட்னு கொடுத்தா அந்த கிளாஸ்க்குள்ள மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஆனால் ஊப்ஸில் நம்ம கிளாஸ் ஒன்று யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் மெயின் கிளாஸ் வேற எங்கேயோ ஒன்று இருக்கும். ஸோ இந்த கிளாஸ்க்குள்ள மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஆனால் நம்ம மெயின் கிளாஸ் தான் நம்மளுக்கு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆச்சு. இதில் ப்ரைவேட்னு இருக்குச்சு, நம்மளால இதை யூஸ் பண்ண முடியாது. ஒரு செக்யூரிட்டி ரீசனுக்காக நம்ம ப்ரைவேட் கொடுத்துட்டோம், ஆனால் மெயினில் இது யூஸ் ஆகாது. ஓகே, இதை ரிசால்வ் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இதுக்கு ஒரு ஃபங்க்ஷனை ரேப் பண்ண போகிறோம். எதுக்குன்னா, கெட் நேம். இந்த நேமுக்கு ஒரு நேம் வாங்குறதுக்கு ஒன்று செட் நேம். ஓகே, சாரி, செட் நேம்ல தான் நம்ம நேம் வாங்குவோம். இது வாங்கறதுக்கு கெட் நேம். இது கெட் நேம் வருதா? இருங்க. இன்புட் நேம். ஓகே, இன்புட்டா வாங்கறதுக்கு நம்ம செட் நேம் யூஸ் பண்ண போறோம். கெட் நேம் எதுக்குன்னா அவுட்புட்டு பிரிண்ட் பண்ண. ஸோ இப்போ நம்ம இந்த கெட் நேம் செட் நேமை வச்சு நம்மளால இந்த ப்ரைவேட் நேம்ன்றதை நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, இதை எப்படி நம்ம ஒரு கோடிங்ல இதை எப்படி நம்ம இது பண்ணலாம், எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு பார்ப்போம். மெயின் கிளாஸை ஃபர்ஸ்ட் நோக்கிடலாம். கீழே போனோம், கிளாஸ் ஸ்டூடெண்ட்னே நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, எனக்கு இந்த ஸ்டூடெண்ட்டோட நேம் ரொம்ப செக்யூர்டாக இருக்கணும். ஸோ ப்ரைவேட் ஸ்ட்ரிங் நேம் கொடுத்துட்டேன். இப்போ நம்ம செட் நேம் இந்த செட் நேம் ஃபங்க்ஷனில் இங்கே இருக்க நேம் தான் யூஸ் பண்ணணும், ஆனால் என் கேப்ஸில் இருக்கணும். ஓகேவா? இப்போ முன்னாடி பப்ளிக் வாய்டு, நம்ம ரிட்டர்ன் எதுவும் பண்ண போகிறது இல்லை, வாய்டு கொடுத்துட்டு இதுக்குள்ளே நான் என்ன வாங்க போகிறேன்னா ஒரு ஸ்ட்ரிங்கு நேம்னு வாங்க போகிறேன். அதுக்கப்புறம் திஸ் டாட் நேம் ஈக்குவல் டு நேம். ஓகே, இப்போ ஒரு புது டவுட் வரலாம். இந்த திஸ்னா என்ன? திஸ் டாட் நேம் ஈக்குவல் டு நேம்னு ஒன்று யூஸ் பண்ணுறோம், ஆனால் அந்த திஸ்னா என்னன்னு எனக்கு தெரியாது, ஏன்னா அது ஒரு புதுசு. ஓகே, இந்த திஸ் எதுக்குன்னா, இது ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணச்சு, அந்த ஆப்ஜெக்டோட நேம், அதாவது இங்க கொடுக்குற அந்த ஆப்ஜெக்டோட நேமை குறிக்கிறதுக்கு தான் இந்த திஸ்ன்ற கீவேர்டு. அது ஆக்சுவலாக ஒரு கீவேர்டு, அந்த ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி கொடுக்கறதுக்காக திஸ்ன்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம நேமை செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நேமை அவுட்புட்டாக வாங்குறதுக்கு என்ன பண்ணோம்? அதுக்கு கெட் நேம் பண்ணுமா? அதே மாதிரி தான் கெட்டு நம்மளோட அங்கே இருக்க ஸ்ட்ரிங்கோட நேமோட இதை நம்ம இங்கே போட்டு கெட் நேம் அப்படின்னு போடணும். ஸோ இப்போ கெட் நேம் போட்டு இந்த இடத்துல நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோமா? ரிட்டர்ன் பண்ணனால ஸ்ட்ரிங்குன்னு போட்டு ரிட்டர்ன் நேம், எனக்கு நேமை ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு நம்ம போட்டுட்டோம். ஓகே, இப்போ நம்ம இதுக்கான ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். ஸ்ட்ரிங், சாரி, ஸ்டூடெண்ட், ஸ்மால் லெட்டர்ஸ் தானா, ஸ்டூடெண்ட் S1 நான் வச்சுக்கிறேன், இஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்டூடெண்ட். நமக்கு ஆல்ரெடி இந்த கிளாஸ் ஆப்ஜெக்ட்னா என்ன நம்ம ஊப்ஸோட ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ நான் இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஆப்ஜெக்டோட நேம் S1 எடுத்துக்கிட்டேன்னா, இப்போ S1ல எனக்கு செட் நேம், எனக்கு ஒன்றத்தை செட் பண்ணணும். இந்த நேம்ல நான் என்ன செட் பண்ண போறேன்னா சங்கர் அப்படின்னு நான் செட் பண்றேன். ஓகே, இப்போ எனக்கு S1ஓட கெட் நேம், இப்போ எனக்கு அந்த நேமை பிரிண்ட் பண்ணணும். ஸோ இப்போ நான் என்ன ஆச்சுப்பா, எக்ஸ்பெக்டட் கர்லி பிரேக்ஸ். ஓகே, நீங்க இந்த கிளாஸ்க்கு அந்த ரவுண்டு பிராக்கெட் கொடுக்க தேவையில்ல. இங்க நம்மளுக்கு அவுட்புட் வரல, அவுட்புட் நமக்கு எதுவுமே டிஸ்பிளே ஆகல. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ரிட்டர்ன்ல நம்மளுக்கு பிரிண்ட் ஆகாது. ஸோ println இப்போ எனக்கு S1 டாட் கெட் நேம்
இப்போ எனக்கு அதை பிரிண்ட் பண்ணோம். ரிட்டர்ன் வந்து எப்பயுமே பிரிண்ட் பண்ணாது, அது ஸ்டோர் தான் பண்ணிங்க த்ரோத்து. ஸோ இப்போ எனக்கு சங்கர் அப்படின்றது பிரிண்ட் ஆகுது. ஓகே, இந்த மாதிரி நம்ம திருப்பி ஒன்று கிரியேட் பண்ணுவோமா? ப்ரைவேட் இன்டீஜர் ஏஜ். எனக்கு அவனோட ஏஜ் வந்து கொஞ்சம் இதுவா வெளில சொல்லிக்க வேணாம் அப்படின்ற மாதிரி ப்ரைவேட் செக்யூர்டாக இருக்கு. ஓகே, இப்போ பப்ளிக் வாய்ட் செட் ஏஜ் இங்கே பண்ண மாதிரியே இன்ட் ஏஜ்னு ஒன்று எடுத்துக்கிறேன். இப்போ திஸ் டாட் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு ஏஜ். இப்போ பப்ளிக் இன்ட் கெட்ஸ் ஏஜ். ஏஜ்னு ஒன்று வாங்கிறதுக்கு ஒரு இது, அதில் ரிட்டர்ன் ஏஜ். ஓகே, இப்போ நம்ம சங்கரோட வயசை கொடுப்போம். S1 டாட் செட் ஏஜ். ஏஜ் வந்து ஒரு 21 அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே நம்ம பிரிண்ட் பண்ண மாதிரியே கீழே பிரிண்ட் பண்ணுவோம். கெட் நேம் இல்லை, கெட் ஏஜ். ஸோ இப்போ நமக்கு அங்கே கொடுத்துருக்க ப்ரைவேட்டான இன்டீஜர் நேமையும் ஏஜையும் நம்ம இந்த செட் நேமை வச்சும் வாங்கலாம், கெட் நேம் சாரி செட் நேம் வச்சு நம்ம கொடுக்கலாம், கெட் நேம் வச்சு வாங்கலாம். அதே மாதிரி தான் செட் ஏஜை வச்சு நம்ம கொடுக்கலாம், கெட் நேமை வச்சு இதை வாங்கலாம். ஸோ என்கேப்சுலேஷன் ஆனது ஒரு wrapping ஆஃப் டேட்டாவும் மெத்தடையும். ஸோ இங்கே நம்ம ஒரு டேட்டா, அதாவது ப்ரைவேட்டான ஒரு ஸ்ட்ரிங்குன்ற நேமு, அந்த நேமுக்கு வந்து நம்ம ஒரு 2 ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். என்னென்ன ஃபங்க்ஷன்? செட் நேமு, கெட் நேம். வாங்க அங்கிள். ஸோ wrapping ஆஃப் டேட்டா தானே சொன்னோம். இங்கே டேட்டா கொடுத்துட்டோமா? ஓகே, இப்போ இந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்ண ஒரு கிளாஸ்ன்னு ஒன்று எழுதணும். ஸோ இது ரெண்டுத்தையும் wrap பண்ணுறோம். இதை இன்புட் வந்து இன்புட் கொடுக்க செட் நேமு, அவுட்புட் எடுக்கிறதுக்கு கெட் நேமையும் சேர்த்து wrap பண்ணுறோம். அதே மாதிரி நேமுக்கு வாங்கிட்டோம், சாரி ஏஜுக்கு காமிச்சிட்டேன், நேமுக்கு ஒன்று காமிச்சிட்டேன். ஸோ இதுதான் நம்ம என்கேப்சுலேஷன் பார்த்தோம். இப்போ மறக்காதுல, wrapping ஆஃப் ஒரு டேட்டாவை ஒரு ஃபங்க்ஷன் கூட. அதுக்கப்புறம் என்கேப்சுலேஷன் எதுக்கு முக்கியமாக யூஸ் பண்ணுவோம்னா, ப்ரைவேட் எதுக்குன்னா செக்யூர்டாக வச்சுக்க, செக்யூர். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு என்கேப்சுலேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டோம்.